அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ், இதுவரை நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களுடைய மகன்கள் இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி அவர்களை பற்றி பார்த்தோம். அவர்களை தொடர்ந்து இறை தூதர் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த ஹதீஸில் பார்க்கலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவரை தொடர்ந்து அவரது மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அதிகமான குறிப்புகள் குர்ஆன் ஹதீஸில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அவரது மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றோடு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும் இணைந்து அவர்களுடைய விரிவான வரலாற்றின் போது அறியும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அவரை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய துணைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உயிர் வாழ்ந்த காலத்திலேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் என்பது பிரபலமான கருத்தாகும். ஏனென்றால் அவருடைய மனைவியும் அங்கு நின்று கொண்டிருந்தார். இன்னும் அவர் சிரித்தார். அவருக்கு நாம் இஸ்ஹாகை பற்றியும் இஸ்ஹாகுக்கு பின் யாக்கூபை பற்றியும் நன்மாராயணம் கூறினோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் 11வது சூரா 71வது ஆயத்தில் கூறியிருக்கின்றான். இதில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றியும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் நற்செய்தி இடம்பெற்றுள்ளது. இது மட்டுமல்லாமல் அன்கபூத் என்ற அத்தியாயத்தில் இப்ராஹிமாகிய அவருடைய இஸ்ஹாக்கையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் வணங்கினோம். அவருடைய வழித்தோன்றல்களுக்கு நபித்துவத்தையும் வேதத்தையும் வழங்கினோம். இவ்வாறு அல்லாஹ் தஆலா 29வது சூரா 27வது ஆயத்திலும் வேறொரு வசனத்தில் அவருக்கு இஸ்ஹாக்கையும் மேலதிகமாக யாக்கூபையும் வழங்கினோம். இவ்வாறு 21வது சூரா 72ஆம் ஆயத்திலும் குறிப்பிட்டிருக்கின்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் வாழ்ந்த காலத்திலேயே பிறந்துவிட்டார்கள் என்பதை இவை அனைத்தும் நிரூபிக்கின்றன. யாக்கூப் நபியை பற்றிய தனிப்பட்ட குறிப்புகள் 2 உள்ளன. ஒன்று, அவரது மரண தருவாயின் பொழுது தனது குழந்தைகளுக்கு வசியத் செய்தார்கள். அதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பின்வருமாறு கூறி காட்டுகின்றான். யூதர்களே, யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய பொழுது நீங்கள் அவர்களுக்கு சாட்சியாக இருந்தீர்களா? அவர் தம் சந்ததிகளை நோக்கி, எனக்கு பின் எதை வணங்குவீர்கள் என்று கேட்டபொழுது, உங்கள் இறைவனும் உங்கள் தந்தையான இப்ராஹிம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ் ஒருவனையே நாங்கள் வணங்குவோம், நாங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று கூறினார்கள். அல் குர்ஆன் 2வது சூரா 133வது ஆயத்து. இரண்டாவதாக, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ராயில் என்ற பெயரும் உண்டு. தௌராத் வேதம் இறங்குவதற்கு முன்னால் இஸ்ராவேலர்களுக்கு எல்லாமே ஆகுமானதாக இருந்தது, ஒன்றை தவிர. அந்த ஒன்றையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகவே தனது சமுதாய மக்களுக்கு ஹராமாக்கி விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். தௌராத்தை அருளப்படுவதற்கு முன் இஸ்ராயேல் மீது தடை செய்து கொண்டதை தவிர எல்லா உணவுகளுக்கும் இஸ்ராயேலின் மக்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகவே இருந்தது. அல் குர்ஆன் 3வது சூரா 93வது ஆயத்து. இஸ்ராயேல் தடை செய்த கொண்ட உணவு உட்கொண்ட பொருள் என்னவென்றால், நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு யூதர் குழு ஒன்று வந்தது. வந்தவர்கள் அபுல் காஷிமே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் சில விஷயங்களை பற்றி உம்மிடம் கேட்போம். ஒரு நபியை தவிர வேறு யாரும் அதை அறிந்திருக்க முடியாது என்று கூறினார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் விரும்பியதை கேளுங்கள், விடையளிக்கின்றேன். ஆனால் நான் உங்களிடம் கூறும் தகவல் உண்மையானதுதான் என்று உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே நீங்கள் என்னை பின்பற்றி இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். இது குறித்து அல்லாஹுடனான உடன்படிக்கையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மக்களிடம் பெற்ற உறுதிமொழிகளையும் நீங்கள் எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்றார்கள். அதற்கு யூதர்கள், அந்த உடன்படிக்கைகளையும் உறுதிமொழிகளையும் உமக்கு நாங்கள் கற்றுத்தருகின்றோம் என்றார்கள். அப்படியானால் என்னிடம் நீங்கள் விரும்பியதை கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே அவர்கள், 4 விஷயங்களை பற்றி நாங்கள் உம்மிடம் கேட்போம், அவை குறித்து நீர் எங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார்கள். அதில் முதலாவதாக, தௌராத் வேதம் அருளப்பெறுவதற்கு முன்பு இஸ்ராயேல் அவர்கள் தமக்கு தாமே தடை செய்து கொண்ட உணவுப் பொருள் எது என்றார்கள்.
இரண்டாவதாக, பெண்ணின் விந்தும் ஆணின் விந்தும் எவ்வாறு இருக்கும், அவற்றிலிருந்து ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் தோன்றுவது எவ்வாறு என்று கேட்டார்கள். மூணாவதாக, எழுதவும் வாசிக்கவும் தெரியாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியின் நிலை தூக்கத்தின் பொழுது எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். நான்காவதாக, வானவர்கள் இந்த நபியுடைய தோழர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கான விளக்கத்தை நான் கூறினால் நீங்கள் என்னை கண்டிப்பாக பின்பற்றியே ஆக வேண்டும் என்று அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். பின்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை அருளிய இறைவனை முன்வைத்து கேட்கின்றேன். இஸ்ராயில் எனும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை கடுமையாக வேதனைவாய்ப்பட்டார்கள். கீழ்வாத நோய் ஏற்பட்டது. அந்த நோய் நீண்ட நாள் நீடிக்கவே, அந்த நோயிலிருந்து அல்லாஹ் எனக்கு நிவாரணம் அளித்தால் எனக்கு விருப்பமான உணவையும் பானத்தையும் விலக்கிக் கொள்வேன் என்று அவர் அல்லாஹ்விடம் நேர்ந்து கொண்டார். அவரது ஒட்டக இறைச்சியும் அதன் பாலுமே அவருடைய விருப்பமான உணவாக இருந்தது. அதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? இதனை அவர் விட்டுவிட்டார். அதற்கு நாம் அறிவோம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், நீயே இதற்கு சாட்சி என்று கூறினார்கள். பிறகு இரண்டாவது, மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாரை தவிர வேறு அல்லாஹ் இல்லையோ அவனும் மூசா நபி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தௌராத்தை அருளியவனுமான அல்லாஹ்வை முன்வைத்து நான் உங்களிடம் கேட்கின்றேன். ஆணின் விந்து வெண்ணிறமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும், பெண்ணின் விந்து அடர்த்தியாகவும் மஞ்சள் நிறமுடையதாகவும் இருக்கும். அந்த இரண்டில் எது மிகைக்கிறதோ அது அந்த இனத்திலும் சாயலிலும் அல்லாஹுடைய உத்தரவுப்படி குழந்தை பிறக்கும். ஆணின் நீர் விந்த உயிரணு பெண்ணின் நீரை சினை முட்டையை மிகைத்துவிட்டால் அல்லாஹ்வின் உத்தரவுப்படி ஆண் குழந்தை பிறக்கும். பெண்ணின் நீர் சினை முட்டை ஆணின் நீரை விந்தை விட உயிரணுவை விட மிகைத்துவிட்டால் அல்லாஹ்வின் உத்தரவுப்படி பெண் குழந்தை பிறக்கும். இதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா என்று கேட்டார்கள். அதற்கு ஆம், அறிவோம் என்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், இதற்கு நீயே சாட்சி என்று கூறினார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை அருளியவனை முன்வைத்து நான் உங்களிடம் கேட்கின்றேன். எழுதவும் வாசிக்கவும் தெரியாத இந்த நபியை கண்கள் உறங்குமே ஒழிய அவரது உள்ளம் உறங்காது. இதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா என்று கேட்டார்கள். அதற்கு ஆம், அறிவோம் என்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், இதற்கு நீயே சாட்சி என்று கூறினார்கள். பிறகு நான்காவதாக, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வானவர்கள் எங்களுடைய தோழர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். அல்லாஹ்வால் அருளப்பெற்ற எந்த ஒரு நபிக்கும் அவரே தோழராக இருந்தார் என்று கூறினார்கள். உடனே அந்த யூதர்கள், அப்படியாயின் உம்மிடமிருந்து நாங்கள் பிரிந்து விடுகின்றோம். உம்முடைய தோழர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாத வேறொருவராக இருந்திருந்தால் உம்மை நாம் பின்பற்றி இருப்போம் என்றார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா, உங்களில் எவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரி என நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் யூதர்களை கேளுங்கள். நிச்சயமாக அவர் இதனை அல்லாஹ்வின் கட்டளைப்படியே உங்களது உள்ளத்தில் இறக்கி வைத்தார். இது தனக்கு முன்னுள்ள வேதத்தை உண்மைப்படுத்துவதாகவும் நேரான வழியை அறிவிக்கக்கூடியதாகவும் நம்பிக்கை உடையவர்களுக்கு நற்செய்தியாகவும் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 2வது சூரா 97வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். மேலும் எவன் அல்லாஹுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மீகாயிலுக்கும் பகைவனாக இருக்கின்றார்களோ, நிச்சயமாக அவ்வாறு நிராகரிக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் பகைவனாகவே இருப்பான். 2வது சூரா 97வது ஆயத்து என்ற வசனம் அருளப்பட்டது. முஸ்னத் அஹ்மது 2384வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஹசன் கரீப் வகையை சார்ந்தது என்று திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 2வது சூரா 132வது வசனத்தில் இவ்வாறே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சந்ததிகளுக்கும் உபதேசித்தார். யாக்கூப் தன்னுடைய சந்ததிகளை நோக்கி, என் சந்ததிகளே, உங்களுக்காக அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்திருக்கின்றான். ஆதலால் நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாகவே அன்றி இறந்துவிட வேண்டாம் என்று கூறினார். மேலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 3வது சூரா 84வது வசனத்தில், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ்வையும் நம்மீது அருளப்பட்டதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சந்ததிகள் மீதும் அருளப்பட்டவைகளையும் மூசா நபி, ஈசா நபி மற்றும் அனைத்து நபிமார்களுக்கும் அவர்கள் இறைவனால் அளிக்கப்பட்டவைகளையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம்.
இவர்களில் ஒருவரையும் நபி அல்ல என்று நாம் பிரித்துவிட மாட்டோம். அல்லாஹ் ஒருவனுக்கே நாங்கள் முற்றிலும் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றும் கூறுங்கள். மேலும் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் நாம் இப்ராஹிமாகிய அவருக்கு இஸ்ஹாக்கையும் அவருடைய மகன் யாக்கூபையும் சந்ததிகளாக தந்தருள் புரிந்தோம். இவர்கள் அனைவரையும் நாம் நேரான வழியில் செலுத்தினோம். இதற்கு முன்னர் நூஹையும் அவருடைய சந்ததிகளாகிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரையும் நாம் நேரான வழியில் செலுத்தினோம். நன்மை செய்பவர்களுக்கு இவ்வாறே நாம் நல்ல கூலியை அளிக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 6வது சூரா 84வது ஆயத்தில் கூறியிருக்கின்றான். அன்றி நாம் அவருக்கு அவருடைய கோரிக்கைக்கு அதிகமாக இஸ்ஹாக் நபியையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அருள் புரிந்தோம். அவர்கள் அனைவரையும் நல்லடியார்களவும் நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 21வது சூரா 72ஆம் ஆயத்திலும் கூறியிருக்கின்றான். ஆகவே அவருக்கு இஸ்ஹாக் நபியையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்ததிகளாக கொடுத்து அவர்களுடைய சந்ததிகளுக்கே நபி பட்டத்தையும் வேதத்தையும் சொந்தமாக்கி அவருக்கு அவருடைய கூலியை இம்மையிலும் கொடுத்தோம், மறுமையிலும் நிச்சயமாக அவர் நல்லவர்களில்தான் இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 29வது சூரா 27வது ஆயத்திலும் கூறியிருக்கின்றான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, நபியே, நமது அடியார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ஹாக் நபி யாக்கூப் நபி அவர்களையும் நினைத்து பாருங்கள். அவர்கள் கொடையாளிகளாகவும் அகப்பார்வையுடையவர்களாகவும் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா 38வது சூரா 45வது ஆயத்திலும் கூறியிருக்கின்றான். இவ்வாறாக நிறைய குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸையும் யாக்கூப் நபி அவர்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். மேலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரனும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனும் ஆகிய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு 12வது அத்தியாயமான யூசுப் சூரா மட்டுமே போதுமானதாகும். இதனுடைய வரலாற்றை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருவதாக பார்ப்போம். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து ஒரு நபியை குறிப்பிடுவதாக இருந்தால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் இந்த இருவரும் ஒரே காலத்தில் வெவ்வேறு இடங்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். இவர்களை பற்றி உம்மத்துல் காரி ஆசிரியர் கூறியிருக்கின்றார்கள். இறை தூதர் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களுடைய மகனாவார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஹாரன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆசர் என்பவர். இன்ஷா அல்லாஹ் அடுத்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 10வது இறை தூதர் ஆக இருக்கின்றார். அவர்களை பற்றி வரக்கூடிய பயானில் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக பார்ப்போம். இதுவரை நாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பார்த்தோம். இப்பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மகன்களுக்கு செய்த அறிவுரைகள் கேட்கலாம். யாக்கூப் நபி அவர்கள் குழந்தைகளுக்கு அறிவுரை செய்தார்கள். மகனே, முதலாவதாக மகன்களை அழைத்து ஒழுக்கத்தை கற்றுத்தந்தார்கள். மேலும் யாருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழ வேண்டும் என்றும் கூறினார்கள். மேலும் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, அது கடைசியில் உனக்கு வறுமையை கொடுத்துவிடும் என்றும் கூறினார்கள். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்தி கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். முட்டாள்களோடு சேர வேண்டாம், அதனால் நோய் வரும், ஆரோக்கியமானதல்ல, அறிவுடையவர்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் அறிவுடையவர்களாக இருந்தார்கள். அவர்களிடம் ஒருவர் வந்து, என்னுடைய தந்தை இறந்து விட்டார், அவர் 17 ஒட்டகங்களை கொடுத்திருக்கின்றார். அதில் பாதி அளவு முதல் மகனுக்கும், இரண்டாவது பாதி இரண்டாவது மகனுக்கும், மூன்றாவது பங்கு மூன்றாவது மகனுக்கும் கொடுக்கும்படி கூறியிருக்கின்றார். 17 ஒட்டகங்களை எவ்வாறு பிரிப்பது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் கேட்டார். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஒட்டகத்தையும் சேர்த்து 18 ஒட்டகங்களாக ஆக்கிவிட்டார். அதன் பிறகு முதல் மகனுக்கு 9, அதில் பாதி 9 ஒட்டகங்களை கொடுத்தார். அதில் இரண்டாவது பகுதியாக 6 ஒட்டகங்களை இரண்டாவது மகனுக்கும், அதில் மீதி உள்ள 2 ஒட்டகங்களை மூன்றாவது மகனுக்கும் கொடுத்தார். மீதியுள்ள ஒரு ஒட்டகத்தை தான் எடுத்துக்கொண்டார். அதாவது 9, 6 + 2 ஆகியவை 17 ஆகிவிட்டது. அவருடைய ஒரு ஒட்டகத்தை அவரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். இவ்வாறு மிகவும் அறிவுள்ளவராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதுபோல நாமும் நல்ல அறிவுள்ளவர்களுடன் சேர்ந்தால் நம்மளுடைய அறிவு நல்ல விரிவானதாக ஆகிவிடும். இன்ஷா அல்லாஹ் நல்ல அறிவான மக்களோடு நாம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழக்கூடியவர்களோடு சேர்ந்து வாழ இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோமாக. அல்லாஹ்வை வணங்கும் பொழுது அடுத்த தொழுகை கிடைக்காது, மௌத்தாகிவிடுவோம் என்ற பயத்தோடு தொழுக வேண்டும் என்று யாக்கூப் நபி அவர்கள் அவருடைய குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்கினார்.
நாமும் இன்ஷா அல்லாஹ் தொழுகும்போது அல்லாஹ்வுடைய பயத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் யாரை பற்றிய ரகசியமும் வெளியே சொல்லக்கூடாது. அதாவது ஒரு பேச்சை சொல்லி அதை யாரிடம் சொல்லாதே என்று கூறினால் அதனை நாம் பத்திரமாக வைக்க வேண்டும். ரகசியத்தை மற்றவரிடம் சொல்லக்கூடாது என்று கூறியிருக்கின்றார். மேலும் யாரிடத்தின் குறைகளையும் கூறாதே, முட்டாளிடம் ஆலோசனை செய்யாதே, அறிவாளிகளோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று யாக்கூப் நபி அவர்கள் தன்னுடைய மகன்களுக்கு அறிவுரை கூறினார். மேலும் அறிவாளி மோசக்காரனாக இருந்தாலோ பேராசைப்படுபவனாக இருந்தாலோ அவனிடம் ஆலோசனை கேட்காதே. நேரான முறையில் நல்ல மனிதனாக இருந்தால் அவனிடம் ஆலோசனை கேட்டு உன்னுடைய வாழ்வை சிறம்பட செய்து கொள் என்றும் அறிவுரை கூறினார். இன்ஷா அல்லாஹ் நாமும் நல்ல மனிதர்களோடு சேர்ந்து நல்ல வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் கடைசியாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் நபியிடம் என்னிடம் ஜெருசலம் பைத்துல் முகத்தஸுக்கு கொண்டு போய் விடு என்று கேட்டுக்கொண்டார்.